வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்து பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியும். ரொம்ப நாளாச்சு நான் வீடியோ போட்டு, அதுக்காக சில வேலைகளால் அது நீக்கி வச்சுட்டு இருந்தோம். திரும்ப உங்களுக்கு நல்ல நல்ல விஷயத்தை நான் சொல்லணும், வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் நான் இந்த ஒரு சின்ன ஒரு தாந்திரிகை தான். சரியா? இதை வச்சு நம்ம எப்படி கடன் பிரச்சனையில் கடன் கேட்க வர்றவங்களை நம்ம தடுத்து நிறுத்துவது கொடுக்க போகிறோம். சரியா? அதை நிறுத்துறதுக்கோசரம் தான் ஒரு சின்ன ஒரு தாந்திரிக முறை. நான் சொல்கிற மாதிரி இதை கேளுங்க, பொறுமையாக கேளுங்க. சரிங்களா? நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். எதை மூலிகை வச்சு அதை மாதிரி செய்யணும் அப்படின்றத சொல்கிறேன். வாங்க நண்பர்களை, வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இந்த மூலிகை பாருங்கள். இது பெயர் காஞ்சோரை. இந்த மூலிகையினுடைய பெயர் காஞ்சோரை. பூனைக்கசிர் இரு வகை இருக்குது. ஒன்று சின்ன சின்னதாக இருக்கும், இது பெரிய வகை. இந்த இலையை தான் நம்ம பறிக்கிறோம். இந்த இலையில் சில விஷயத்தை நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் குறிப்பிட்டு இதை ஒரு தீபம் போடணும். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். அதுக்கு அந்தாண்ட நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. இது காஞ்சோரை. இந்த காஞ்சோரை மூலையில் நாம் இதை ஒரு இலையை பறிக்கணும். பறிச்சுட்டு இந்த இலையை பறிக்கணும். இந்த ஒரு இலையை பறித்து மேலே நம்ம மேலே எழுதணும். என்னென்னு எழுதணும்? ஒரு கடன்காரன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கடத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு உங்களுடைய அசிங்கமான வார்த்தைகளை பேசுவாங்க. பயந்துக்கிட்டு நம்ம அடுத்தவங்க வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வருவோம். அவங்கக்கிட்டேயும் சொல்ல முடியாது. சரியா? ஆனால் வாங்கின கடத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். கொடுக்காம இருக்கவும் முடியாது. அந்த வாங்குகிற கடத்தை கொடுக்கறதுக்கும் அவங்க நம்மளை அசிங்கமாக பேசாமல் இருக்கிறதுக்கும் தான் இந்த மூலிகையில் நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. இதுக்கு தேவைப்படுறது ஒரு அகில் விளக்கு, வேப்ப எண்ணெய் வாங்கிக்கோங்க. இந்த இலையில் கருப்பு மார்க்கர் இல்லை கருப்பு பேனா இருந்தால், மை இருந்த மைக்குச்சி இந்த கருப்பு இருந்தால் அதில் கூட எழுதிக்கோங்க. இது நான் எங்களுக்கு அங்கே போய் வாங்க முடியல, தெரியாத அப்படின்னா கருப்பு மையில் தான் எழுதணும். இது வாங்கினவங்களுடைய தாயார் பேர் தெரிஞ்சால் தாயார் பேர் எழுதுங்க. அப்படி தாயார் பேர்லாம் தெரியாது, அவங்க யாரோ கடன் கொடுப்பாங்க, அவங்ககிட்ட வாங்கினாங்க, அவங்க அம்மா பேர்லாம் நம்ம கேட்க முடியாதுன்னு சொல்லுங்கள். இல்லைனா கூட பிரச்சனை கிடையாது. வாங்கினுடைய பெயர், உங்களுடைய குலதெய்வம் பேரை எழுதுங்க மேலே. எனக்கு துணையாக இருக்கணும், வாங்கினவங்க நான் கடன் கொடுக்குற வரைக்கும் என்னை அசிங்கமான வார்த்தையில் திட்டாமல் இருக்கணும் சாமி அப்படின்னு மேலே எழுதிக்கோங்க. ஏன்னா இந்த இலையில எழுதலாம், கொஞ்சம் பெருசாக பார்த்து நீங்கள் பறிச்சுக்கோங்க. இந்த காஞ்சோர மூலிகளை அவங்களுடைய பெயரை எழுதி நல்லா திரிச்சுக்கோங்க. நம்ம சுருட்டுனா திரி மாதிரி ஆகிடும். நல்லா சுருட்டிட்டு வேப்ப எண்ணெயை விளக்கில் ஊற்றுங்க. அகில் விளக்கு புதுசாக இருக்கட்டும். ஊற்றி நம்ம வாசப்படிக்கு வெளிப்பக்கம் தெரிகிற மாதிரி, இப்போ உள்பக்கம் நம்ம வாசல் இருக்கும், உள்பக்கம் தெரிகிற மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம வீட்டை பக்கத்தை மாதிரி வைக்கக்கூடாது, வெளிப்பக்கத்தில் வைக்கணும். வெளியே வாசல் 2 பக்கம் வாசல் இருந்தாலும் 2 பக்கமும் வைக்கலாம். இல்லை ஒரே பக்கம் தான் வாசல், ஒரு வழியாக தான் வருவாங்கன்னா ஒரு பக்கம் வச்சுருங்க. இதை எழுதுறது சனி ஓரை அந்த மாதிரி வேலையில் எழுதுங்க. இல்லை செவ்வாய் ஓரையை பார்த்து எழுதுங்க. அப்படி இல்லை ராகு கால வேலையில் எழுதுங்க. இந்த 3 வேலையில் எழுதலாம். அப்படி இல்லை அப்போ தான் எழுதணுமா அப்படின்னா கண்டிப்பாக இரவுலும் வருது, பகல்லையும் வருது. இது எந்த நேரத்துலையும் எழுதலாம். இது எழுதுறதுக்கோ விளக்கு போடுறதுக்கோ டைம் எல்லாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு அவங்க வருவாங்கன்றதுக்கு உங்களுக்கு அச்சம் இருந்தால் அதுக்கு முன்கூட்டியே இது தேடுங்க. அங்கங்கே இல்லை மலை ஓரத்தில், வேலி ஓரத்தில், எங்கே வேணாலும் தெரியும். இது என்ன உங்களுக்கு காஞ்சோரை, பூனைக்கசிறு, இது 2 பெயர் இருக்குது சொல்கிறாங்க. இன்னும் வேலையை பேர்லாம் இருக்குது. நான் சுருக்கமாக இது மேலே பட்டால் நம்மளுக்கு அரிப்பு எடுக்கும். நம்ம தடியாக ஆகிடும். மேலெல்லாம் ஒரு அந்த விஷப்பொருள் மாதிரி தான் இதனுடைய சுனை. அது பட்டாவே நீங்கள் இதை பறித்து கவர் போட்டு கூட பறித்து எடுத்துக்கோங்க. இது அந்த நேரத்தில் தான் பறிக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. முன்கூட்டியே பறிச்சுட்டு வந்துடுங்க. எழுதும் போது எழுதிக்கோங்க. காஞ்சிருச்சுன்னா கொண்டு வச்சு காஞ்சிருச்சுன்னா இது சுருட்ட முடியாது. நீங்கள் எழுதிட்டு அந்த வேலையில் இது வரத்துக்கு முந்தைய விளக்கு போட்டுருங்க. விளக்கு போட்டு வாசப்படிக்க முன்ன வெளிப்பக்கம் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. கடன் கொடுத்தா நாம்ளும் திருப்பி கொடுக்கணும். நம்ம சந்தர்ப்பம் சூழ்நிலை திருப்பி கொடுக்க முடியாது. இது அவங்களுடைய கெட்ட வார்த்தையில் நம்மக்கிட்ட பேசாமல் தடுத்து நிறுத்துறதுக்கு தான் இந்த பரிகாரம். இது ஒரு தாந்திரிகம் தான். இதை தாராளமாக நீங்கள் செய்யுங்க. இதை செஞ்சுட்டு பரிபூரணமாக அதுக்குள்ளே ஆண்டவனை வேண்டி ஏதோ ஒரு ரூபத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கடத்தை கொடுத்துடணும். அது வரைக்கும் இது எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கும்? உங்களுக்கு 1 மாதம் கூட அவங்க வராது இருக்கலாம், 15 நாள் வராதும் இருக்கலாம், இல்லை 6 மாதம் கூட வராது இருக்கலாம், இல்லை
1 வருஷம் கூட அவங்க கேட்காம கூட இருக்கலாம். ஆனாலும் அந்த 1 வருஷம் வரைக்கும் இது தடுக்குமா கேரண்டி அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த 1 வருஷத்துக்கு உள்ளார நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொடுத்தாவே, இப்போ 50,000 கொடுக்குற இடத்துல நீங்கள் ஒரு 5,000 கொடுத்தா கூட அதை நீ கேட்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பேங்க. அசிங்கமான வார்த்தையை நம்மளை கேட்க மாட்டாங்க. நீங்கள் அந்த அசிங்கப்படக்கூடாது அப்படின்றவங்க தயவு செஞ்சு இந்த வேலையை செய்யுங்க. எல்லாருக்கும் பொருந்தும் தான். பெரிய பெரிய கடன் வாங்கினாலும் அந்த வேலைகள் கண்டிப்பாக நடக்கும். வந்து அசிங்கமாக பேசக்கூடாதுன்றதுக்கு தான் இது. இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்தி கண்டிப்பாக கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் எல்லாருமே வாழணும். கடன் வாங்கிட்டோம், கடன் கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எளிமையான விஷயங்களை அந்தந்த விஷயத்தை உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். என்னை மன்னிக்கணும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கமெண்ட் பண்ணும்போது அந்த இறைவன் என்னுடைய அந்த ஆதி சிவசக்திக்கு தான் இதனுடைய இது சேரும். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஷேர் பண்ணுறது பார்க்குறதுக்கும் ஆண்டவனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கணும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. சிவாய.